ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், ஆடிப்பட்டத்தை தொடர்ந்து நல்ல மழை பெஞ்சதால நம்ம தோட்டமே ரொம்ப அழகா மாறி இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தோட்டத்துல காஞ்சி போன செடியெல்லாம் ரொம்ப அழகா துளிர் எடுத்து பாக்குறதுக்கே ரொம்ப அழகா ரம்மியமா மாறி இருக்கு. இங்க திரும்புற இடமெல்லாம் காய்கறி செடிகளும் பூச்செடிகளும் தான். நிறைய பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது பாருங்க. வீடியோல சரியா தெரியுதா என்னன்னு தெரியல. நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடவு பண்ண கத்திரி செடி எல்லாம் கூட ரொம்ப அழகா துளிர் பிடிச்சு இப்ப நிறைய காய்களோட நிக்குது. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம காய்கறிகள் தான் அறுவடை பண்ண போறோம். அறுவடையை நாம இந்த மூக்குத்தி அவரையில இருந்து ஆரம்பிச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளைய வந்து நான் நடவு பண்ணதுல இருந்து டெய்லி ஒரு டைரக்ஷன்ல திரும்பி நிக்குது. ஏன்னா இந்த தண்டு பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெலிசா இருக்கும். இதுக்கு மேல கிளை வந்து ரொம்ப அகலமா இருக்கிறதால காத்தால அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு இந்த கிளை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல வரைஞ்சி ஒரு டென்ட் மாதிரி இருக்கு. கீழே உட்காந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பாருங்களேன். மேல எப்படி இருக்கு பாருங்க, ஒரு கூரை மாதிரி படர்ந்துருக்கு கொடிகள்லாம். கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு ஆர்ச் மாதிரி வளைஞ்சிருக்கு. இந்த மூக்குத்தி அவரையில இந்த சீசனுக்கு இதான் முதல் அறுவடை. பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து இதுல பூ பூக்கும் போது காமிச்சிருப்பேன் ஒரு ஷார்ட் வீடியோல. இப்ப நிறைய முட்டுகள் தெரியுது பாருங்க. சூப்பரா வந்துட்டு இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. கையை பக்கத்துல வச்சு பார்க்கும்போது அவ்வளவு பெருசா தெரியுது. அரும்பு அறுவடை பண்ணிடுவோம் பாருங்க. இந்த அளவு இருக்கும் போதே நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய காய் இருக்கிறதால நான் அறுவடை முடிச்சுட்டு காட்டுறேன். ஏன்னா இன்னும் நிறைய நம்ம காய்கள் பறிக்கணும். ஃபுல்லா ஒவ்வொன்றா காமிச்சுன்னா ரொம்ப டைம் ஆகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இவ்வளவு அறுவடை கிடைச்சிருக்கு. இன்னும் அடுத்தடுத்து அறுவடையில அதிகமாகும் காய்களோட அளவு. அடுத்ததா நம்ம பறிக்க போறது கத்திரிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், இதை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. பறிக்கவே மனசு இல்லை. அவ்வளோ பெருசா பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. நான் கையில புடிச்சு காட்டினா இன்னும் பெருசா தெரியும் உங்களுக்கு. பாக்குறதுக்கே பல பலன்னு எண்ணெய் தடவி விட்ட மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. அழகா இருக்கு. இந்த அளவு பிஞ்சு பாருங்க. இது வந்து இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. நான் இதை பறிக்காமலே விட்டுருந்தேன். மேக்சிமம் எந்த அளவு தான் சைஸ் வருதுன்னு பாக்கணுங்கிறதுக்காகவே விட்டுருந்தேன். இப்போ வந்து நம்ம இதை பறிச்சிடலாம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா லைட்டா வெளிர் தட்டுது பாருங்க. நல்லா முத்துதுன்னு அர்த்தம். அதனால இதுக்கு மேல விட வேண்டாம், பறிச்சிடலாம். இந்த ரகம் நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப புதுசு. இதுதான் ஃபர்ஸ்ட் அறுவடை இந்த ரகத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கத்திரியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி காம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நான் அறுவடை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஒரு கையில வீடியோ எடுத்துட்டு இன்னொரு கையில பறிக்க முடியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவு சைஸ் இருக்கு பாருங்க. என்னோட உள்ளங்கை அளவுக்கு இருக்கு இந்த கத்திரிக்காய். இப்போ வந்து இந்த 2 காய் மட்டும்தான் பறிச்சிருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகலாம். அடுத்தது ஒரு குட்டி பிஞ்சு இருக்கு. இந்த கத்திரியில அழகா ஃபேஸே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு பலபலன்னு இருக்கு பாக்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த காய் நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேபிள் ரோஸ் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குல்ல. எப்பயோ ஒரு தடவை இங்க வேஸ்ட்னு தூக்கி போட்டதுல இருந்து வளர்ந்த செடி தான் இது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அடுத்ததா நாம இளவம்பாடி முள் கத்திரி பறிக்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காயோட வெயிட் தாங்காம கிளையே கீழே சாஞ்சு போச்சு செடியே. பாருங்க, இதுவும் நல்லா பெருசாயிடுச்சு. இதை வந்து விதைக்காக விட முடியாது. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் அறுவடை. இதுல வந்து இந்த பெரிய காயை மட்டும் அறுவடை பண்ணிக்குப்போம். அடுத்ததா இது வந்து நம்ம தோட்டத்துல இருக்கிற கத்திரி ரகங்கள்ல இது இன்னொன்னு. கொஞ்சம் மீடியமான லாங் சைஸ் வரும். இது நீங்க அடிக்கடி பாத்திருப்பீங்க அறுவடையில. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா அறுவடைக்கு பரங்கிக்காயும் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த பரங்கி கொடியும் போன சீசன்ல போட்டதுதான். அது அப்படியே இருந்து கொடிகள் திரும்பவும் வளர ஆரம்பிச்சிருக்கு. நான் இந்த தடவை பரங்கிக்காயே போடல. போட்டது வந்து எலி காலி பண்ணிடுச்சு. இப்ப இது வந்து தானா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து தான் அறுவடை எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா நம்ம இந்த குட்டை வரிப்புடல தான் அறுவடை பண்ண போறோம். ஆனா இந்த காய் கிடையாது. இங்க ஒண்ணு இதோட பெருசா இருக்கு பாருங்க. இதெல்லாம் இந்த கிளையில இருந்து பூச்சி அரிக்கிறதால இந்த மாதிரி பவுடரா கொட்டி இருக்கு. நல்லா சைஸ் வந்துருக்கு. இதே அறுவடை பண்ணிடலாம். அடுத்ததா இன்னொரு முள்கத்திரி ரகம். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான், இருந்தாலும் பறிச்சிடலாம். அடுத்ததா இந்த வழுதனையும் அறுவடை பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடி தான் உண்மையான செம்பருத்தி. இதை வந்து ட்ரீ காட்டன்னு சொல்றாங்க. மரப்பருத்தி, செம்பருத்தி. இதான் ஒரிஜினல் செம்பருத்தி. நாம பொதுவா செம்பருத்தின்னு சொல்றது வந்து அதோட பேர் வந்து உண்மையாவே செம்பருத்தை. இதுதான் செம்பருத்தி. இதை பத்தி அடுத்ததா ஒரு வீடியோல பார்ப்போம். இப்போ வந்து இங்க இந்த ஊதா கத்திரி, குண்டு கத்திரி அறுவடை பண்ணிடலாம். பாருங்களேன், கலர் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா அறுவடைக்கு ரெடியா இந்த பச்சை பாம்பு கத்திரி இருக்கு. பாத்தீங்கன்னா தரைய டச் பண்ணிடுச்சு, கிட்ட போயிடுச்சு. நாளைக்கு பாத்தீங்கன்னா டச் பண்ணிடும். கொஞ்சம் மேடு பகுதிக்கு வந்தா டச் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு மழத்துக்கும் நீளமான சைஸுக்கு வளர்ந்து வந்துருச்சு. இந்த காய் வந்து நான் இப்ப அறுவடை பண்ண போறது இல்லை. அறுவடை பண்றதுனா இந்த ஸ்டேஜ்ல நம்ம அறுவடை பண்ணிடலாம். இதை வந்து நான் விதைக்காக விட போறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த செடியில வந்த முதல் காயை விதைக்காக விட்டதால அது வந்து சரியா முளைக்கல. அதனால இப்ப இந்த காய் விதைக்கு விடலாம்னு இருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னும் குட்டி குட்டி பிஞ்சுகள்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த அறுவடையில நம்ம அறுவடை பண்ணிடலாம். இதை மட்டும் அப்படியே விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததை நம்ம படிக்க போறது வரி கத்திரி ரகம். இது வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறுவடைக்கு முன்னாடி ஒரு செடியில ஒரு காய் மட்டும்தான் காய்ச்சது. அது அப்படியே பட்டு போயிடுச்சு. இப்ப அடுத்ததான் இந்த செடி காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. லேசான ஊதா நிற வரிகள் வருது.
ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம பறிக்க போகிறது பச்சை கத்திரி. இதில் வந்து லைன்ஸ் எதுவும் இல்லை, அது வந்து வரி கத்திரி, இது வந்து வரி இல்லாத இது இன்னும் பெரிய சைஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். குண்டு கத்திரி இது நல்ல கொஞ்சம் ஓவல் ஷேப் தெரியும், நல்ல பெரிய சைஸ்ல காய்க்கும். இது வந்து செடி கொஞ்சம் டல்லா இருக்கு, அதனால இப்ப பறிச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் செடி தெளிஞ்சு பெருசா வளரும் போது பெரிய அளவுல வளர விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா அறுவடையில வெள்ளை கொத்து கத்திரி. ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை கொத்து கத்திரி நிறைய இருக்கு, நான் அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா நம்ம பறிக்க போறது மணப்பாறை கத்திரி. பாருங்க இது வந்து விதைக்கு விட்டுடலாம், ஏன்னா நல்லா முத்திருச்சு. இந்த அளவு கலர் இருக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நல்லா முத்தின ஸ்டேஜ், இது வந்து விட்டுடலாம். அந்த காயில் வந்து எதுவும் சொத்தையும் எதுவும் இல்லை, எந்த டேமேஜும் இல்லை, நல்லா செடியும் ஹெல்த்தியாக இருக்குது, அதனால விதைக்கு விட்டுருவோம். மற்றதெல்லாம் நம்ம பறிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக கொஞ்சம் பாகற்காய் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பிளாக் பியூட்டி கத்திரிக்காய். பாருங்கள் ரொம்ப பிஞ்சு, இது ரொம்ப பெரிய சைஸில் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு செடியில் ஒரு காய் அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு அறுவடையிலேயே. அடுத்ததான் இங்கே ஒரு சின்ன காய் இருக்குது, இது வந்து அடுத்த அறுவடைக்கு பார்த்துக்கலாம். அடுத்த அறுவடையிலலாம் நம்ம லாங் பீன்ஸும் சேர்த்து அறுவடை பண்ணுவோம்னு நினைக்கிறேன், ஏன்னா பூக்கள்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம அறுவடை பண்ண போகிறது செவந்தம்பட்டி கத்திரி. நல்லா இதுவும் பெரிய சைஸ் வந்திருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அறுவடையே முடியல, ஆனால் அதுக்குள்ளே தட்டு நிறைஞ்சிருச்சு. எவ்வளோ கத்திரி ரகங்கள் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இன்னும் வந்து நம்ம காந்தாரி மிளகாய் அறுவடை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் காந்தாரி மிளகாயை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புல்லட் சில்லியை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. குட்டி செடியில் எத்தனை மிளகாய் பாருங்க, வெயிட் தாங்காமல் சாஞ்சிட்டு இருக்கு செடி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகாலாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, வெயிட் தாங்காமல் அப்படியே செடி சாஞ்சு போச்சு. இந்த காந்தாரி மிளகாய் செடி இங்கே மட்டும் இல்லை, இன்னும் நம்ம தோட்டம் ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்குது. இது எல்லாம் தனியாக ஒரு அறுவடை வீடியோவில் பார்ப்போம். இந்த அறுவடையில் காந்தாரி மிளகாய் இல்லை. அடுத்ததான் நம்ம அறுவடை பண்ண போகிறது அண்ணாமலை கத்திரிக்காய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதைக்காய் விட்டுருக்கேன், அது கூடவே குட்டி குட்டியாக நிறைய காய்கள் வந்துருக்கு பாருங்க. அடுத்ததா கொஞ்சம் மல்பெரி அறுவடை. இந்த மாதிரி தான் பழுக்கணும், நான் கொஞ்சம் முன்னாடி பறிச்சிட்டேன். இந்த அளவு பழுத்திருந்தா ரொம்பவே ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்க இன்னும் கூட மறைவா இருக்கு, கிராஸா நின்று பார்த்தா தான் தெரியுது. இந்த மாதிரி பிளாக்கா இருக்கிறது வந்து நல்லா ஸ்வீட்டா இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் புளிக்கும், ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா லாஸ்டா இன்னொரு கத்திரிக்காரோட, இது வந்து பிளாக் பியூட்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அறுவடை ரொம்ப ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காயை பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு. இன்னும் இந்த சீசனில் போக போக அடுத்தடுத்து நிறைய காய்கறிகள் அறுவடையில் சேர்ந்துக்கிட்டே வரும். ஏன்னா இப்போ தான் கொடி காய்கறிகள்லாம் பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த அறுவடையெல்லாம் இன்னும் அதிகமாகவே போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.